வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னு சொல்லி சரவணபவன்ல போய் சோறு வாங்க போனேன். ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கினேன். 4 சாப்பாடு 680 ரூபா. அப்போ ஒரு சாப்பாடு 170 ரூபா. வீட்டில் வந்து சோத்தை பிரிச்சா சோறு கொஞ்சோண்டு இருந்துச்சு. என்னடா இது கொஞ்சோண்டு இருக்கு, யாருக்குமே 10,000 சொல்லிட்டு வெயிட் போட்டு பார்த்தா அவன் மடிச்சு வச்சிருக்க இலை பேப்பரோட சேர்த்து 445 கிராம். அந்த இலையும் பேப்பரையும் கழிச்சா சோறு வெறும் 400 கிராம். இந்த 400 கிராம் சோத்துக்கு சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், தயிர், ஊறுகாய் வேற. ஏன் நீ கொடுத்த சோறு சாம்பாருக்கு மட்டும்தான் பத்தம். இந்த வத்த குழம்பு, மோர் குழம்பு, காரக்குழம்பு, ரசத்துக்கெல்லாம் வந்து 4 வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட முடியும் சொல்லு? ஒரு ஆளுக்கு பத்த மாட்டேக்கியா? நீ 170 ரூபாய்க்கு விற்கிற சோறு ஒரு ஆளுக்கு பத்த மாட்டேக்கு. குழந்தைங்கள் கூட 10,000 நினைக்கிறேன். இவ்வளவு அநியாயமாக சோறு வைப்பீங்க 170 ரூபா வாங்கிட்டு சொல்லு? இருந்தது 1000 பிரான்ச் இருந்துச்சு. சரவணபவன் அப்படின்னா ஒரு காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ். ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட பெருமையா பேச மாட்டாங்க. ஆனா சரவணபவன்ல சோறு வாங்கி கொடுத்தா ஊர் முழுக்க பேசுவாங்க. சரவணபவன்ல சோறு வாங்கி கொடுத்தான் அப்படி பேர் வாங்கின ஹோட்டலு இன்னைக்கு 170 ரூபாய் வாங்கிட்டு வயிறு நிறைய சோறு கொடுக்க மாட்டாங்க. அந்த 400 கிராம் கொடுக்கறத கூட ஒரு 200 கிராம் கொடுத்தீங்கன்னா நாங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தோம்ல சொல்லு? சோத்துல அடிக்காதையா. நீ ஒண்ணு கம்மியா காசு வாங்கல, 50 ரூபா 60 ரூபா வாங்கல. இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்தே நல்ல தரமான ஹோட்டல்ல 100 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குது. பட் இருந்தாலும் வந்த சொந்தக்காரனுக்கு சரவணபவன்ல வாங்கி கொடுக்கணும்னு வந்தது ஒரு குத்தமா? தயவு